ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச் சுருக்கமாக ஆழமாக சொன்னார்கள். பாவங்களுக்கெல்லாம் தலையான பாவம், பாவங்களுக்கெல்லாம் அடிப்படையான பாவம், பாவங்களை மனிதன் செய்வதற்கு அடிப்படையாக இருப்பது உலகத்தின் மீது கொண்ட பேராசை, உலகத்தின் மீது கொண்ட வஸ்துக்களின் மீது கொண்ட ஆசை என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச் சுருக்கமாக சொல்லிவிட்டார்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகின்றான், இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்துன் பிஸ்ஸூ. மனிதனுடைய ஆத்மா, மனிதனுடைய உள்ளம், மனிதனுடைய ஆத்மா எப்பொழுதுமே பாவத்தை கொண்டு அவனை தூண்டிக் கொண்டிருக்கும், பாவத்தின் பக்கமாக அழைப்பு விடுத்துக் கொண்டே இருக்கும் என்ற கருத்தையும் குர்ஆன் பதிவு செய்திருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா நிலைமைகளிலும் எங்களை யாரு பார்க்காவிட்டாலும் ஒருவன் பார்த்துக் கொண்டிருக்கின்றான். நாங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களை யாரு கேட்காவிட்டாலும் ஒருவன் கேட்டுக் கொண்டிருக்கின்றான். எங்களின் மீது அவன் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கின்றான். எங்களுடைய ரிமோட் கண்ட்ரோல் அவனுடைய கையில் இருக்கிறது. யஃப்அலு மா யஷா வயக்தாரு மா யஷா வயஹ்லுகு மா யஷா. அவன் எதை விரும்புகிறானோ அதை படைக்குகின்றான், எதை தாழ்த்த விரும்புகின்றானோ அதை தாழ்த்தி விடுகின்றான், எதை கேவலப்படுத்த விரும்புகின்றானோ அதை கேவலப்படுத்தி விடுகின்றான். குர்ஆன் மிக தெளிவாக சொல்லிக் கொண்டே போகிறது, உங்களுடைய ரிமோட் கண்ட்ரோல் உங்களுடைய கையில் கிடையாது, உங்களுடைய ரிமோட் கண்ட்ரோல் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. யஃப்அலு மா யஷா, அவன் நாடியதை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று குர்ஆன் பறைசாட்டிக் கொண்டிருக்கிறது. குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் செய்வது மட்டுமல்ல, பார்ப்பது மட்டுமல்ல, கேட்பது மட்டுமல்ல, நீங்கள் நினைப்பதாக இருந்தாலும் சரி, நீங்களும் நானும் ஒன்றை நினைப்பதாக இருந்தாலும், அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குர்ஆன் அழகாக சொல்லுகிறது, நீங்க ஒன்றும் கிடையாது. பார்ப்பது, கேட்பது, செய்வது, நடப்பது, தொழுவது மட்டுமல்ல. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். ஒரு நன்மையான கர்மத்தை செய்வதற்கு எனக்கு சக்தி கிடையாது. ஒரு பாவத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்குரிய ஆளுமை எனக்கு கிடையாது. அல்லாஹ்வுடைய உதவி, துணை, அருள் இல்லாமல். அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனில், வமா தஷாஊன இல்லா ஐயஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் உங்களால் ஒன்றை நாடவும் முடியாது. நீங்க நாடுவதற்கும் அல்லாஹ்வுடைய நாட்டம் வேண்டும். எங்களுக்கு எல்லாருக்கும் விருப்பம், தக்பீர் கட்டிவிட்டால், தொழுகைக்காக வேண்டிய தக்பீரத்து இஹ்ராம் செய்து விட்டால் அனைத்தையும் மறந்து அல்லாஹ்வுடைய சிந்தனையிலேயே தொழுது முடிக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். பள்ளிக்கு வரக்கூடிய ஒவ்வொருவரும் மிக கஷ்டப்பட்டு தக்பீரத்து தஹ்ரீம் செய்வார்கள். அல்லாஹ்வை நினைத்து, அல்லாஹ்வுக்காக வேண்டி கிபிலாவை முன்னோக்கி இப்படி தொழுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய நிய்யத்தை உறுதி செய்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட நிலையில் கூட அல்லாஹ் சொல்லுகிறான், வமா தஷாஊன இல்லா ஐயஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லாமல் உங்களுக்கு அந்த தொழுகையை கூட சரியாக தொழுது முடிக்க முடியாது. நீங்க தொழுவதாக இருந்தாலும் அந்த தொழுகையை உள்ளச்சம் இறையச்சமுடைய தொழுகையாக தொழுது முடிப்பதற்கு கூட அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய உதவியும் தேவை என்ற கருத்தை நாங்கள் விளங்கி வைத்திருக்கின்றோம். குர்ஆன் பறைசாட்டிக் கொண்டிருக்கிறது.